அனைவருக்கும் வணக்கம் and a very happy Monday. இன்னைக்கு எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ் இருக்கு பட் அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நேத்து நம்ம சேனல்ல Motorola உடைய H20 Pro இந்த ஸ்மார்ட் போன் உடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் அப்லோட் பண்ணிருந்தேன். சோ நீங்க ஒருவேளை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா MIUI 13s இதோட லான்ச் டைம்லைன் ஃபீச்சர்ஸ் ரெண்டுமே ரிவீல் ஆயிருக்கு. அதோட டீடைல்ஸ் என்னன்னு பார்த்தலாம். மறுபடியும் Blast S Oneplus உடையது அதோட டீடைல்ஸ் என்னன்னு பார்த்தலாம். அதோட Poco C31 இந்தியால லான்ச் போது அதோட டீடைல்ஸும் பார்த்தலாம். எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 642ல. இன்னைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீடைல்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் மாறி சேல் டேட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து அக்டோபர் 3 அப்படிங்கிற மாதிரி டீசர்ஸ் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 3 அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ப்ரைம் மெம்பர்ஸாக இருந்தால் ஒரு நாள் முன்னாடி அப்படிங்கிறது தான். ஸோ HDFC கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு யூசர்ஸ்க்கு 10% ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே இப்போ இவங்க லேட்டஸ்ட்டாக ரிவீல் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னோ டிவைசஸ்க்கு வந்து ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னோ ஸ்பார்க் 70 இது 8499 அப்படின்னு ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது தவிர டெக்னோ போவா 2, அதுக்கப்புறம் டெக்னோ ஸ்பார்க் 7 ப்ரோ, டெக்னோ ஸ்பார்க் 8 இதுக்கு எல்லாருமே ஆஃபர்ஸ் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது தவிர இப்போ மாதிரி ரெட்மி டிவைசஸ், சாம்சங் உடைய M சீரிஸ் எல்லாத்துலையுமே ஆஃபர் இருக்குது அப்படின்னு தெரியுது. ஒன்னொன்னா அவங்க ரிவீல் பண்ணுவாங்க, நம்ம டெக் நியூஸ்லையும் நான் அப்டேட் பண்ணுறேன். அதோட ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து சேல் டேட்டை ப்ரீபோன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அக்டோபர் 7 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து அக்டோபர் 3 அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அமேசானோட கம்பீட் பண்ணுறதுக்காக சேல் டேட் மாற்றிருக்காங்க. அகைன் வந்து ஆல்ரெடி நிறைய டீல்ஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. மைக்ரோமேக்ஸ் பார்த்துருந்தோம், ஓப்போ, விவோ எல்லாம் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக போக்கோ உடைய ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே ரெண்டு டிவைசஸ் தான் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. போக்கோ M3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 1500 rupees ஆஃபரில் 9499 அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது ஸ்னாப்டிராகன் 662 6000 mAh பேட்டரியோட லான்ச் ஆன ஒரு டிவைஸ். அதே போக்கோ C3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2000 ரூபாய் ஆஃபர். இது 6999 வந்து ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ போக்கோவுடைய இந்த ரெண்டு டிவைசஸ்க்கும் இப்போ ஆஃபர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல் அக்டோபர் 3 to அக்டோபர் 10 அப்படின்னு இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் கமிஷன் வந்து வயர்டு சார்ஜிங்க்கு ஒரு புது ரூல் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் டிவைசஸாக இருக்கட்டும், சார்ஜிங் கேபிளாக இருக்கட்டும், லான்ச் பண்ணும்போது USB-C போட்டு, அதாவது டைப் சி போட்டோட தான் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லா கொண்டு வர போகிறாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டை குறைக்கிறதுக்காக தான். ஸோ வந்து சார்ஜிங் கேபிள், சார்ஜர்னு ஒவ்வொரு டிவைஸ் லான்ச் பண்ணும்போது வந்து விதவிதமாக கொண்டு வராமல் வந்து யூனிவர்சலாக டைப் சி அப்படிங்கும்போது ஸ்மார்ட் ஃபோனையும் சார்ஜ் பண்ணிக்கலாம், டேப்லெட்டையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டி ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜிங் தான் வயர்ட் சார்ஜிங்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ரூல் கொண்டு வர போகிறாங்க. பீப்பிள் பேங்க் ஆஃப் சைனா வந்து போன வாரம் கிரிப்டோ கரன்சியில் சைனாவில் ட்ரேடிங் பண்ணுறது இல்லீகல், அப்படி யாராவது பண்ணால் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. இதை அடுத்து வந்து சைனாவில் நிறைய பேர் வந்து கிரிப்டோ கரன்சியை சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து லிக்விடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால கிரிப்டோ கரன்சியுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஷேரில் மறுபடியும் வந்து ரொம்பவே டவுன் ஆயிருக்கு. இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து $3000 வந்து இதோட வேல்யூ குறைஞ்சதா வந்து தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது, பட் ஸ்டில் இன்னும் வந்து இது டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சைனாவில் ஒருவேளை இதை பேன் பண்ணாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், அதாவது டாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சிம் கார்ட்ஸ்க்கு வந்து புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனர், அதாவது அண்டர் 18 யாருமே வந்து சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் வந்து சிம் கார்டு இஷ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இஷ்யூ பண்ணால் வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுற அளவுக்கு வந்து இவங்க ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் 18க்கு வந்து சிம் கார்டு இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒருவேளை வந்து 18 to 21 இருந்தால், அதாவது நீங்கள் மைனர் கிடையாது, மேஜராக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்டியன் பேஸ் பண்ணி தான் சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். 18 to 21 இருந்தால், அது உங்கள் அப்பா அம்மா யாராவது வந்து கார்டியன் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதோடு வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சன் வந்து 18 சிம் கார்ட்ஸ் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 புது ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நோக்கியா தரப்புல வந்து 2 லான்ச்சஸ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேல ஒன்று வந்து லேப்டாப், இன்னொன்று ஸ்மார்ட் டிவி அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. டீசர்ஸும் வந்து ரிவீல் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலுடைய i5 அண்ட் i7ல இவங்க லான்ச் பண்ணலாம்
அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. அதோட வந்து ஸ்மார்ட் டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமராவோட இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நோக்கியா ப்ராடக்ட்ஸும் வந்து ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டே சேலில் நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா ஆல்மோஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோரில் 50 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. இதை அடுத்து கிராஃப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் கிரவுண்ட் அதாவது BGMIக்காக எக்ஸ்க்ளூசிவாக இந்தியன் லோகோ வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோ வந்து அவங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக தான் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியன் நேஷனல் ஃப்ளாக் மாதிரியே வந்து உங்களுக்கு ட்ரை கலர் போட்டு அதுக்கப்புறம் BGMI அப்படிங்கிற மாதிரி ஒரு லோகோ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து 4.5 ரேட்டிங்கோட வந்து டாப் லெவலில் இருக்குது. ஸோ இவங்க வந்து இப்போ இந்தியாவுக்காக எக்ஸ்க்ளூசிவாக லோகோவும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. கூகுள் பிக்சல் சீரிஸ் கூடிய விரைவில் லான்ச் ஆகும்போது லான்ச்சுக்கு முன்னாடி இதோட பாக்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலாக இருக்குது. பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பிக்சலுடைய 5A இருந்ததோ அதே மாதிரி தான் வந்து இங்கே அவுட்லுக் அண்ட் டிசைன் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆப்பிள் அண்ட் சாம்சங் எப்படி அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்க்கு வந்து சார்ஜர் வந்து பாக்ஸ் கூட கொடுக்க போகிறது இல்லையோ அதே மாதிரி பிக்சல் 6 and 6 Pro வந்து சார்ஜர் இல்லாமல் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அகைன் வேஸ்ட் அப்படிங்கிற காரணம் தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ பிக்சல் 6 சீரீஸும் சார்ஜர் இல்லாமல் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. சாம்சங்குடைய 2 5G டிவைஸ் இந்த மாதம் கடைசியில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஒன்று சாம்சங்குடைய M52 5G, இன்னொன்று F42 5G. ஒன்று அமேசானில் ஒன்று ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச்சஸில் இவங்க கொண்டு வராங்க. ஸோ இந்த 2 டிவைசஸுடைய எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. F42 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 20,000 கீழே இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. இது மீடியாடெக் டைமென்சிட்டி 700 வந்து இவங்க கொண்டு வராங்க. அதே M52 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அண்டர் 25,000 இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி இந்த 2 ப்ரைஸஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ 2 டிவைசஸுமே வந்து ஓரளவுக்கு வந்து ரீசனபிள் ப்ரைஸிங்கில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. மறுபடியும் பிளாஸ்ட், இந்த வாட்டி ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, OnePlus உடைய ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பிளாஸ்ட் ஆனதாக வந்து இமேஜஸ் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ OnePlus உடைய 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OnePlus Nord 2 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து சார்ஜர் பிளாஸ்ட் ஆனதாக வந்து இமேஜஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது இமேஜஸ். அதோட வந்து உங்களுக்கு சர்க்கியூட் போர்டும் வந்து சில இடங்களில் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ பிளாஸ்ட் வந்து கொஞ்சம் சத்தமாக, அதாவது வந்து ஒரு சின்ன வெடி வெடிச்ச மாதிரி தான் இருந்த மாதிரி வந்து ட்விட்டரில் வந்து யூசர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus சார்ஜர் 65 வாட்டும் வந்து பிளாஸ்ட் ஆனதாக தெரியுது. ஸோ எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. OnePlus இதுக்கான என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஷாமியுடைய MIUI 30 இவங்க ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அக்டோபர்லேயே லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இதோட அஃபிஷியல் லான்ச் டைம்லைன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து நவம்பரில் சைனாலையும், இந்தியா அதாவது குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டைம்லைன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட சில ஃபீச்சர்ஸும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து MIUI 13 மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி MIUI 12 இருக்கட்டும், 12.5 என்ஹான்ஸ் வெர்ஷனாக இருக்கட்டும், சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இவங்க லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆப்டிமைசேஷனும் இன்னும் என்ஹான்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டெபிலிட்டியும் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெட்டராக இருக்கும். ஸோ இந்த 3 ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். விஜிட்ஸ் வந்து புதுசாக கொண்டு வராங்க, புது ஐக்கன்ஸ் இவங்க ரிவீல் பண்ணுறாங்க. அனிமேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் ஸ்மூத்தர் அனிமேஷன்ஸோட MIUI 13 லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட இவங்க லான்ச் பண்ணால் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன கொண்டு வராங்க. போக்கோ ஃபைனலாக See You Soon டீசருக்கான வந்து மானிக்கர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. எஸ், இது போக்கோவுடைய C சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான், Poco C31. இந்த பேரில் வந்து இவங்க ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேல வந்து லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அகைன் C31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த C3 உடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீலாக இருக்குது. C3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G35 இவங்க கொடுத்துருந்தாங்க. C31 மீடியாடெக் ஹீலியோ G85 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ போக்கோ தரப்புலேருந்து Poco C31 இந்தியாவில் லான்ச் ஆகுது. அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தல, யூரோப்பில் வந்து வயர்ட் சார்ஜிங் வந்து எந்த கேபிளோட இவங்க லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட கேள்விக்கான பதில் ஹைட் இமேஜஸ் ஃபீச்சர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. இதில் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேணு. கங்க்ராச்சுலேஷன் ரேணு. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.